நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. 27 நட்சத்திரங்கள் தான் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அதுல நம்ம பிறந்த திதி, கரணம், யோகம், இந்த அதுல பார்த்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க. அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க. அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம். இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. அப்ப இப்ப நம்ம 27 நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன, அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வரிசையா பார்ப்போம். 27 நட்சத்திரங்கள்ல முதலாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரங்க. இது மேசராசியில இருக்கு. அஸ்வினி, மகம், மூலம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்க. இந்த மேசராசிக்கான அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவானுங்க. அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட எந்த மாதிரியான குணங்கள் இருக்கும் அப்படின்னா செவ்வாயோட குணமும் பிளஸ் கேதுவோட குணமும் சேர்ந்து இருக்குங்க. அஸ்வினி அப்படின்னாவே குதிரைங்க. குதிரை மாதிரி ஒரு வேகம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா வேகமா செய்ய கூடிய ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். டக்குன்னு முடிச்சுட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்த வேலைன்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. நல்ல புத்திசாலித்தனமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா கேது ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதிகப்படியான ஞானம் இவங்களுக்குள்ள இருக்கும். சமயோஜித புத்தி அப்படிங்கிறது ரொம்பவே இந்த கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிச்சு சூப்பரா முடிக்கணுங்கிற விஷயத்துல கவனமா இருப்பாங்க. கொண்டு சுய கௌரவத்தை மட்டும் இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்கங்க. எதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்குங்க. அதே மாதிரி எதையும் ஒரு ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கேதுவோட குணம் அப்படின்னா ஆராய்ச்சி குணம்ங்க. அந்த ஆராய்ச்சி குணம் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாம கேது அப்படின்னா மருத்துவம் சம்பந்தப்பட்டதுங்க. அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள்ட்ட இயற்கையாகவே ஒரு மருத்துவ குணம் இருக்கும். நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்லி ரேக்கி இந்த மாதிரி ஹீலிங்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதுல பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நிறைய இருப்பாங்க. பசி பொறுக்க மாட்டாங்கங்க. அவங்களுக்கு பசி வந்துட்டா எல்லாமே மறந்து போயிடும். அந்த அளவு பசி பொறுக்காம இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கங்க. ஆனா எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இவங்க உங்களோட பர்சனல் ஷேர் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துக்குவாங்க. இவங்களை பார்க்கும் போதே ஒரு ஆளுமை தன்மை, ஒரு போர் குணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்குங்க. பிள்ளைகளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரவணைச்சு போவாங்க. குழந்தைகள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தர்ம சிந்தனைகள், நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுத்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வளர்த்துவாங்க. இதுல செவ்வாய் பகவான் இவங்களோட ஜாதகத்துல வலுவா இருந்துச்சு அப்படின்னா போலீஸ்ல, மிலிட்டரியில, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல, ராணுவத்துல இந்த மாதிரி துறைகள்ல இவங்க அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. இவங்க பிறப்புல முதல் பாத்தீங்கன்னா என்ன திசை இவங்களுக்கு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேது திசை கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் கேது திசை இவங்களுக்கு இருக்குங்க. இந்த கேது இவங்க ஜாதகத்துல வலுவா இருக்கும் போது இவங்க அந்த 7 வருஷத்துல ஒரு நல்ல அற்புதமான பலன்களை அனுபவிப்பாங்க. அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க 20 வருஷங்க சுக்கிர திசை. சுக்கிரன் இவங்களுக்கு பாவாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் இவங்க ஜாதகத்தில் இருக்க பொறுத்து பாவாதிபதி தசை நடக்கும்போது இவங்களுக்கு அதிகமான போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும். சுக்கிரன் இவங்க ஜாதகத்துல கொஞ்சம் வலுவிழந்தார் அப்படின்னா இவங்களுக்கு அந்த 20 வருஷங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்து 3வது தசை இவங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா சூரிய தசை 6 வருஷம். சூரியன் இவங்க ஜாதகத்துல வலுவாக இருக்கிற பட்சத்துல இந்த 6 வருஷ காலங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம் கிடைச்சி
கிடைச்சி, இல்லைன்னா மெடிக்கல் சீட் கிடைச்சி டாக்டர்ஸ்க்கு படிக்கிறது, இல்லை ஆர்மியில் மிலிட்ரியிலலாம் வேலை கிடைச்சி போலீஸில் வேலை கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்க. அடுத்து சந்திர தசைங்க. சந்திர தசை வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷங்க. இந்த 10 வருஷ கால சந்திர தசை இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்குங்க. அடுத்த 5வது தசை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை. இது வந்து 7 வருஷ காலம். இதுவும் சுபரோட தசை தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது திசை இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ராக திசைங்க. இது வந்து 18 வருஷங்க. இது வந்து சுபரோட திசைங்க. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாட்கள்ல இவங்க முக்கியமான விஷயங்களை செய்யும் போது பணவரவு நல்லா இருக்கும், சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ரோகிணி நட்சத்திர நாள்ல பயன்படுத்திக்கலாம். பணவரவு நல்லா இருக்கும். பூசம், ஹஸ்த நட்சத்திரம் ரொம்பவே நல்லா இருக்கும். சுவாதி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது இந்த நட்சத்திரக்காரங்களை கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டி மரங்க. வாய்ப்பு கிடைச்சா எட்டி மரம் வளர்க்குறது ரொம்பவே நல்லது. பறவை ராஜாளி பறவை, ராஜாளி பறவையோட சிம்பிள்ஸை வந்து உங்களோட விசிட்டிங் கார்டில் பயன்படுத்திக்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கான விலங்கு அப்படிங்கும்போது ஆண் குதிரைங்க. குதிரை உருவத்தை இவங்க கூட வச்சுக்கிறதும் நல்ல நன்மை பயக்குங்க. குதிரைகளை பார்க்கும்போது அது உணவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுற போதும் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் ரொம்பவே நல்லா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான தேவதை அப்படின்னா சரஸ்வதிங்க. சரஸ்வதி தேவியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க நீங்க வந்து உங்களோட அஸ்வினி நட்சத்திரம் வரனால சரஸ்வதி தேவி வழிபாடு பண்றது மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் நல்ல கல்வி அறிவையும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுக்குங்க. அடுத்து இவங்களுக்கான மலர் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வல்லி மலர். முடிஞ்சா செவ்வல்லி மலர் வந்து நீங்க வீட்டில் வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சாமந்தி பூவும் நல்லதுதான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் தானம் பண்றது, தயிர் தானம் பண்றது, நாவல் பழம், பால் உணவு, அது மட்டும் இல்லாம வாழைப்பழம் தானம் பண்றதும் ரொம்பவே உங்களுக்கு பணவரவையும் கொடுக்குங்க. அதே மாதிரி அடிக்கடி தேர் இருக்க இடம் பார்த்தீங்களா, அந்த இடம், பஸ் ஸ்டாண்டுக்கு போறது, இந்த இடங்களுக்கு வந்து நீங்க முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டு அந்த காரியத்தை செய்யும் போது அது உங்களுக்கு சக்சஸாக முடியும். அது மட்டும் இல்லாம தீபம் வீட்டில் தினமும் உங்க கையால விளக்கேற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு துளசி மாடம் வச்சுக்கோங்க. துளசிக்கு உங்க கையால தண்ணி ஊத்துங்க. அந்த துளசி இலைகளை 2வது தினமும் சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா கூத்தனூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியோட கோவில் உங்க நட்சத்திர கோவில். அது மட்டும் இல்லாம திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் உங்களுக்கான கோவிலுங்க. உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரத்துல முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இது உங்களுக்கு வந்து வேதையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா திருவோண நட்சத்திரங்க. திருவோண நட்சத்திரனாலையும் நீங்க வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம சாதகமான நட்சத்திரத்துல திருவோண நட்சத்திரம் சொல்லியிருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து வைநாசிக நட்சத்திரமா வர்றனால இதை கொஞ்சம் பயன்படுத்தாம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுங்க, காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரர், கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் தெய்வம். இந்த 3 தெய்வங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய தெய்வங்கள்ங்க. உங்களுக்கான உணவு அப்படின்னா மஞ்சள் கலர் சாதம் அடிக்கடி சாப்பிடுங்க. உங்களோட அஸ்வினி நட்சத்திரம் வரனால இந்த ஃபுட்டு வந்து நீங்க டொனேட் பண்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சாதகமான கலர் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ரெட் கலர், ரத்த சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த கலர், ஒயிட் கலரு, பிங்க் கலர், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான கலருங்க. உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா 5 நம்பர் 2, 6, 4 இந்த நம்பர் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அளிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும்ங்க சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக கஞ்சமலையில் இருக்கக்கூடிய சித்தர், அதாவது காலங்கிநாதர் சித்தரை நீங்க வந்து வழிபாடு பண்ணும்போது அவரோட அருளால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கும்.
வரைக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோங்க. இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு 3 விஷயங்க. இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ இந்த விதி மதி கதியை பற்றி சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம், நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், நம்ம லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் தான் நம்ம தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும். அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும். அடுத்து உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க, ஆட்சியாக இருக்காங்களா, உச்சமாக இருக்காங்களா, நீசமாக இருக்காங்களா, இல்லை புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா, இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.